ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சுவையாக தேங்காய் பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு டைம் கொழுக்கட்டை செஞ்சால் கூட நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கொழுக்கட்டை நான் 4 மெத்தடில் ஷேர் பண்ணியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அச்சு இல்லாமல் ஈஸியாக செய்யலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. இது கடையில் வாங்கின கொழுக்கட்டை மாவு தான். இப்போது அடுத்ததாக இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க. உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு கரண்டியை வச்சு எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அடுப்பை நல்லா மிதமான தீயில வச்சுட்டு நம்ம உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கொழுக்கட்டை மாவை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அடுப்பை நல்லா மிதமான தீயிலே வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடை மாவாக இருந்தாலும் வீட்டில் செஞ்ச மாவாக இருந்தாலும் ஒரு தடவை இந்த மாதிரி நம்ம லைட்டாக சூடாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துகிட்டு செய்யும்போது கொழுக்கட்டை எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த மாவு நிறம் மாறிடக்கூடாதுங்க. லைட்டாக அந்த மாவு சூடாகிற வரைக்கும் நீங்கள் வறுத்தெடுத்தால் போதுங்க. இப்போ நம்ம 2 நிமிஷத்துக்கு வறுத்தெடுத்தாச்சு. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே பாத்திரத்தை நான் லைட்டாக தண்ணியில் கழுவி எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் கொழுக்கட்டை மாவை அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சூடாக ஆரம்பிக்கும் போது இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்க்கும் போது நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வறுத்தெடுத்த அந்த மாவு இருக்குது பாருங்கள், கொழுக்கட்டை மாவு இருக்கு இல்லையா, அதில் நம்ம சூடு பண்ணி எடுத்த அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கங்க. இந்த மாதிரி தண்ணி நல்லா சூடு பண்ணி எடுத்து தான் நம்ம மிக்ஸ் பண்ணணுங்க. அப்போ தான் நமக்கு கொழுக்கட்டை மாவு நல்லா சாஃப்டாக பெர்ஃபெக்டாக கிடைக்கும். தண்ணி ஆறிடுச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்கள் லைட்டாக சூடு பண்ணி எடுத்து சேர்த்துக்கங்க. 1/2 கப் தண்ணியும் நமக்கு தேவைப்படாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துக்கங்க. நம்ம சப்பாத்திக்கு மாவு பசிவோம் பார்த்திங்களா, அது போல் தான் பாருங்கள். நமக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா போதுங்க. இப்போது கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஒருக்கா இது போல் மாவு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு மாவு பசைகிற மாதிரி தான், ரொம்ப அழுத்தம் கொடுத்து பசையணும்லாம் அவசியம் இல்லைங்க. லைட்டாக இது போல் நம்ம நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போது அடுத்ததாக ஒரு கடாயில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேங்க. வெல்லம் முழு வெல்லமாக இருந்துச்சுன்னா அதை இது போல் நல்லா உடச்சி எடுத்து சேர்த்துக்கங்க. 1 கப் கொழுக்கட்டை மாவுக்கு 3/4 கப் வெல்லம் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். 1-2 ஸ்பூன் மட்டும் நீங்கள் சேர்த்திங்கன்னா போதுங்க. சேர்த்துட்டு இந்த வெல்லம் நல்லா தண்ணியில் கரைஞ்சி வரணுங்க. அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா அரை மூடி தேங்காவை அதாவது 1/2 கப் அளவு தேங்காய் மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சி எடுத்திருக்கேங்க. அது கூடவே நான் ஒரு 3 ஏலக்காயும் சேர்த்து அரைச்சி எடுத்திருக்கேன். ஏலக்காய் தூள் உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா தேங்காய் மட்டும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் தனியாக நீங்கள் எடுத்து கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் இல்லாத பட்சத்தில் நீங்கள் தேங்காய் அரைக்கும் போதே உள்ளுக்குள்ளே 3 ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கங்க. 1/2 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அடுப்பை நல்லா குறைவான தீயிலே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணிலாம் நல்லா இழுத்து இந்த பூரணம் நல்லா திக்காக ஆரம்பிக்குங்க. அது வரைக்கும் நம்ம இது போல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க.
இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியெல்லாம் நல்லா இழுத்து இந்த தேங்காய் பூரணம் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கெட்டியானதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க. இப்போது அடுத்ததாக நம்ம வந்து ஒரு கட்டிங் போர்டு எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே வந்து நான் வாழை இலை எடுத்து வச்சுருக்கேங்க. வாழை இலை உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கங்க, அல்லது எண்ணெய் கவர் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது பட்டர் சீட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இந்த வாழை இலையில் லைட்டாக நெய் அல்லது எண்ணெய் தடவி எடுத்துக்கங்க. இப்போது அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி எடுத்த அந்த கொழுக்கட்டை மேல் மாவு இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சமாக எடுத்துக்கலாங்க. மாவு எடுக்கும்போது கையில் நெய் அல்லது எண்ணெய் லைட்டாக தடவிட்டு எடுத்துக்கங்க. அப்போ நமக்கு கையில் ஒட்டாமல் வருங்க. இது போல் கொஞ்சமாக எடுத்து உருட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இது போல் அந்த வாழை இலைக்கு மேலே வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறமா கையை வச்சு இது போல் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா தட்டி விடுங்க. சுற்றி ஈவனாக ரவுண்டு ஷேப்புக்கு தட்டி விட்டுக்கலாங்க. இது ஃபஸ்ட்டு மெத்தடு. நான் 4 மெத்தடு ஷேர் பண்ணியிருக்கேங்க. இந்த மாதிரி கையை வச்சு சுற்றி நீங்கள் நல்லா தட்டி பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்த தேங்காய் பூரணம் இருக்கு இல்லையா, அதை ஸ்பூனில் கொஞ்சமாக எடுத்துக்கங்க. கொஞ்சமாக எடுத்துட்டு அதை கையில் எடுத்து இது போல் நல்லா உருட்டி எடுத்துக்கங்க. உள்ளே இருக்கிற பூரணம் நம்ம க்ளோஸ் பண்ணும்போது இந்த மாவுக்கு வெளியே வரக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் பூரணம் சேர்த்திங்கன்னா போதுங்க. இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்து உள்ளுக்குள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறமா இது எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம வாழை இலையை எடுத்து இந்த மாதிரி அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாங்க. பாருங்கள், அந்த மாவு 2 சைடும் இருக்கிறது அப்படியே ஒட்டுற அளவுக்கு இது போல் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். கையை வச்சு நீங்கள் லைட்டாக அப்படியே ஒட்டி விட்டிங்கனாலும் ஈஸியாக ஒட்டிடுங்க. பாருங்கள், ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம கொழுக்கட்டை ஷேப்புக்கு ஈஸியாக ரெடி பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. விரிசல் எதுவுமே வராதுங்க. இது போல் நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். இப்போது நான் இதை இட்லி பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறேங்க. அதனால் இட்லி தட்டில் மேலே ஒரு வாழை இலை வச்சுருக்கேன். வாழை இலையில் நம்ம வேக வைக்கும்போது இன்னுமே நல்ல வாசனையாகவும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை அப்படியே எடுத்து இட்லி தட்டில் வச்சிடலாங்க. உங்கள் வீட்டில் வாழை இலை இல்லைன்னா இட்லி பிளேட்லேயே லைட்டாக நீங்கள் நெய் அல்லது எண்ணெய் தடவிட்டு அதில் கூட வச்சு வேக வச்சுக்கலாம். ஸ்டீம் பண்ணுற பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் சேர்த்து வேக வைக்கலாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்த மெத்தட் பார்க்கலாங்க. மறுபடியும் கையில் நெய் அல்லது எண்ணெய் லைட்டாக தடவிட்டு இது போல் நம்ம ரெடி பண்ணி எடுத்த மாவில் கொஞ்சமாக எடுத்து உருட்டி எடுத்துக்கங்க. உருட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இது போல் அந்த வாழை இலையில் வச்சுருங்க. இப்போது அடுத்ததாக இதுக்கு மேலே நான் ஒரு பட்டர் பேப்பர் வச்சுருக்கேங்க. பட்டர் பேப்பர் அல்லது எண்ணெய் கவர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது இதை ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி ப்ரெஸ் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இந்த மாதிரி பருப்புலாம் கடையிறதுக்கு மத்து வச்சுருப்போம் பார்த்திங்களா, அதை எடுத்து இது போல் மேலே வச்சு அப்படியே அமுக்கி விட்டிங்கன்னா ஈஸியாக நமக்கு அந்த கொழுக்கட்டை நல்லாவே அந்த மாவு ப்ரெஸ் ஆகி வந்துடுங்க. நம்ம கையை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு டைம் எடுக்கும். ஆனால் ரொம்ப டக்குன்னு ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மத்தி யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம ஈவனாக ஃப்ளாட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இதுக்குள்ளே கொஞ்சமாக தேங்காய் பூரணம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா எப்பவும் போல் நம்ம இது போல் அந்த இலையோடு எடுத்து அப்படியே நம்ம ஒட்டிக்கலாங்க. கையை வச்சு லைட்டாக நீங்கள் ஓரத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதில் கேப் இல்லாமல் நல்லா ஒட்டிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோன்னு. இதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம மத்தி யூஸ் பண்ணி செய்யும்போது எவ்வளோ கொழுக்கட்டை இருந்தாலும் டக்குன்னு ஈஸியாக நம்ம கஷ்டமே படாமல் ரெடி பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக கையில் கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் தடவிட்டு நம்ம 3வது மெத்தட் என்னன்னு பார்க்கலாம். இது போல் நம்ம ரெடி பண்ணி எடுத்த மாவில் கொஞ்சமாக எடுத்து இது போல் நல்லா உருட்டி எடுத்துக்கங்க. உருட்டி எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு கையில் வச்சுட்டு நம்ம இது போல் நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க.
இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்த அந்த தேங்காய் பூரணத்தில் கொஞ்சமாக எடுத்து இதோட சென்டரில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி மத்தியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி சுற்றி நல்லா க்ளோஸ் பண்ணிக்கங்க. கேப் எதுவும் இல்லாமல் நம்ம வந்து சுற்றி நல்லா இது போல் கவர் பண்ணிக்கலாங்க. அந்த மாவு வச்சு சுற்றி க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை கையில் எடுத்து அப்படியே நல்லா உருட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி உருட்டி எடுக்கும்போது உங்களுக்கு அழகாக ரவுண்டு ஷேப்பில் கிடைக்கும். இது போலையும் நீங்கள் வந்து செய்யலாங்க. பாருங்கள், பார்க்கவே அழகாக ரவுண்டு ஷேப்பில் கிடச்சிருக்கு. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து 4th மெத்தட் என்னன்னு பார்க்கலாங்க. கையில் கொஞ்சம் நெய் அல்லது எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எப்பவும் போல் கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி எடுத்துட்டு அதே போல் தான் இன்னொரு கையில் வச்சு நம்ம வந்து லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா இது போல் தட்டி எடுத்துக்கங்க. தட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்த பூரணத்தில் கொஞ்சமாக எடுத்து உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறமா சுற்றி இது போல் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கவர் பண்ணிக்கங்க. கேப் எதுவும் இல்லாமல் நம்ம வந்து சுற்றி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி அப்படியே மேலே வந்து கொஞ்சம் மாவு வந்து அப்படியே பிடிச்சி விட்டிங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக நமக்கு ஒரு ஷேப் கிடைக்குங்க. கொழுக்கட்டை அச்சு எதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஈஸியாக அது போல் கையிலேயே நம்ம வந்து விதவிதமாக கொழுக்கட்டை செய்யலாங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஷேப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கத்தியை எடுத்துட்டு அந்த கத்தியோட பின்பக்கத்தை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி சுற்றி கோடு போட்டுக்கலாங்க. நம்ம அச்சில் செஞ்சால் எப்படி பெர்ஃபெக்டாக இருக்குமோ அது போல் பார்க்குறதுக்கு நமக்கு அச்சில் செஞ்ச மாதிரியே அழகாக இருக்குங்க. பாருங்கள், இது போல் நீங்கள் வந்து கொஞ்சம் கேப் விட்டு விட்டு இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்துக்கங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து இதையும் எடுத்து நம்ம இட்லி பிளேட்டில் வச்சு வேக வச்சிடலாங்க. இட்லி பாத்திரத்தில் உள்ளே வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இட்லி பிளேட்டை மேலே வச்சு வேக வச்சிடலாங்க. 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவுக்கு இந்த அளவுக்கு கொழுக்கட்டை கிடச்சிருக்குங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா மிதமான தீயிலேயே வச்சுட்டு 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சிடலாங்க. ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாதுங்க. ரொம்ப நேரம் வேக வச்சோன்னா கொழுக்கட்டை வந்து ஹார்ட் ஆகிடும். 10 நிமிஷம் மட்டும் கரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட கொழுக்கட்டை வந்து சூப்பராக வந்துருச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இதே போல் நீங்கள் வந்து ரெடி பண்ணி பாருங்கள். விரிசல் இல்லாமல் சூப்பராக நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக கிடைக்குங்க. இப்போது ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டான சாஃப்டான பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் வந்து இது போல் ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வந்து கொழுக்கட்டை செஞ்சால் கூட இது போல் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக பெர்ஃபெக்டாக கிடைக்குங்க. இது போல் நீங்கள் வந்து விதவிதமாக கொழுக்கட்டை செய்யும்போது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அச்சு தேவையே இல்லைங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபெக்டாக கிடச்சிருக்குன்னு. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.